மண்ணோடு போய் சேர்ந்துருவாங்க. இளவரசி, நீங்கள் யார்? இந்நாட்டு பட்டத்து இளவரசி. அப்படி இருக்க உனக்கு எந்த விதத்துல பொருத்தமாகாது. நான் சொல்லுவதை கேளுங்க. இப்ப அதான பிரச்சனை. நானும் இந்நாட்டோட இளவரசி. ஏன்னா நீங்க திருமணம் செய்துக்கிட்டா வருங்காலத்துல இந்நாட்டோட இளவரசர் ஆகலாங்க. இளவரசி, நான் உங்களை காதலிக்க வேண்டும் என்றால் இன்பம் என்னை விட்டு போய் சத்தியம் செய்து கொடுங்க. எந்த இன்பங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் கடைசி வரை கைவிட மாட்டேன். இது சத்தியங்க. இப்படியே ஆடிக்கொண்டிருந்தால் யாரும் தெரியாது. தேடி சென்று வருகின்றேன். என்னுடைய அண்ணனை தேடி வந்த காரியம் என்னங்க? நடந்து சொல்லிக்கொண்டே வருகின்றேன். பின்தொடர்ந்து வா. கானகத்திலே விறகு வெட்டி வீதியில விற்பனை செய்து மக்கள் கொடுக்கிற ஊதியத்தை வைத்து உயிர் வாழ்ந்து வருகிறேன். ஏமா 3 பொண்டாட்டி கட்டின பெருமையா 3 பொண்டாட்டி 3 வையா போட்டாளுங்க அக்கா. முதல்ல ஒரு பொண்டாட்டி தேவிகாபுரம் பக்கத்துல சித்தாத்திரல போய் கட்டின அண்ணா. அவளாவது என்ன கூட இருப்பா, சோறு ஆக்கி போடுவா, பக்க துணியா இருப்பான்னு பார்த்து லாரியில கட்டை ஏத்த வந்தான். லாரி டிரைவர் லாரி கட்டை ஏத்திக்கின்னு போவான்னு பார்த்தா என் மொத பொண்டாட்டி ஆத்திரையால தள்ளு போட்டான். இவத்தான் போட்டாலே இப்படி தனிமையில இருக்கிறியாரா அப்படின்னு தேவிகாபுரம் பக்கத்துல உரிமை தாங்கல போய் சத்தியான்னு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சாங்கம்மா. அவளாவது என்ன கூட இருப்பான்னு பார்த்தேன். தெருவில் ஐஸ் விற்கிறவன் தான் ஏக்கா
அவ ஐஸ் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டுக்கணும் ஐஸ்காரனா கூட போட்டான். இது ரெண்டாவது பொண்டாட்டி சத்யாவே ஐஸ்காரன் தள்ளு போட்டான். இப்படி ஒண்டியா கிடக்குறியாடா ஒண்ணு கூட உனக்கு தக்க மாட்டேங்குது. அவளூர்பேட்டை பக்கத்துல மங்கலத்துல போய் ஒரு பொண்ணு பார்த்து கட்டினாங்க. அவளாவது என்ன கூட இருப்பான்னு பார்த்தேன். முருகா சித்திரை மாதம் கூழ ஊத்த போறோம். ஆரணி வள்ளி நாடகத்தை வைத்திருக்கிறோம். வீட்டுக்கு 500 ரூபாய் பிரிவு போட்டுக்கிறா பிரிவு துட்டு குடுறான்னு நாட்டாம்காரெல்லாம் கேட்டாங்க. 500 ரூபாய் பிரிவு கொடுத்தேன். திருவிழா செய்தார்கள். அன்று இரவு ஆரணி வள்ளி நாடக மன்றத்தை வைத்திருந்தார்கள். மாமா அக்கம் பக்கங்கிறவங்க எல்லாம் ஆட்டம் பார்க்க போறேன்றாங்க. ஆரணி வள்ளி நாடக மன்றம் நல்லா சிறப்பா நடத்துறாங்களாம். நான் போய் ஆட்டம் பார்த்துட்டு வரேன் மாமான்னு கேட்டா. ஆட்டம் தாண்டி பார்க்க போறேன் போய் பார்த்துட்டு வாடின்னு அனுப்பிச்சு வச்சேன். ஆட்டம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவான்னு பார்த்தா ஆரணி வள்ளி நாடக மன்ற ஆசிரியர் உரிமையாளருமான எம்இ அண்ணாதுரை அவர்கள் என் 3வது பொண்டாட்டியை தள்ளு போட்டாங்க. 3 பொண்டாட்டி 3 வையா போட்டாளுங்க. உறவனை சொல்லிக்கொள்ள எனக்கு யாரும் கிடையாது. எனக்கு என் நாட்டு மக்கள் தான் ஆதரவு. விறகை வெட்டி வீதியில விற்பனை செய்து மக்கள் கொடுக்கிற ஊழியத்தை வைத்து உயிர் வாழ்த்து வருகிறேன். இன்றோ விறகு வெட்ட வேண்டும். இப்போதே கானகத்துக்கு சென்று விறகுகளை வெட்டி வீதியில விற்பனை செய்ய வேண்டும். இப்போதே சென்று வருகிறேன் கானகம். கண்கள் இரண்டும் இங்கு உன்னை கண்டு பேசும். கானகத்துக்கு விரைவట్లాடு வந்தாக்கா இந்த அடர்ந்த கானகத்திலே ஒரு பெண் அவளை ஆபத்தான பகுதி நோக்கி ஐந்து செல்கிறாளே. இந்த கானகத்திலே கூடிய மிருகங்கள்லாம் வாழ்கிறது. மிருகங்களால அந்த பெண்ணுக்கு ஆபத்து நேர்ந்தாலும் நேரலாம். நம்ம கண்ணீருக்கு ஒரு உயிர் போகக்கூடாது. இப்போதே குறுக்கு வையாக சென்று முதல்ல இந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும். அம்மா குழந்தை பிடிக்காது. இப்போது ஏதோ திரிமலை
மீது ஏறி என் உயிரை நான் இறங்குமா. ஐயோ, நானே வரவில்லை என்றால் இந்த மலை உச்சி ஏறி சாக துணிஞ்சு விட்டாயே. அம்மா, நீ யாரு? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? உனக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது? எதுக்காக சாக துணிந்து விட்டாய்? ஐயா, சொல்லுமா. இந்த பாடி நீங்கள் எதற்காக காப்பாற்ற வேண்டும் ஐயா? நான் வாழ பிறந்தவள் அல்ல, சாக பிறந்தவள். ஐயோ பாவம். அம்மா, இந்த சின்னஞ்சிறு வயதில் நீ சாக முடிவு எடுக்கலாமா? நீ சாக பிறந்தவள், வாழ பிறந்தவளம்மா. அப்படியே எனக்கு உறவுன்னு சொல்லிக்கொள்ள எனக்குன்னு யாரும் கிடையாது. நான் பெற்ற மகளா உன்னை காப்பாத்துறேன். ஐயா, உன் வாழ்க்கையில என்ன நேர்ந்தது என்னிடம் சொல்லி வாமா. என் வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஆமா. நான் இதற்காக இங்கே சாக வந்தேன். உண்மைதான். என் வாழ்க்கை எடுத்த கண்ணீரின் கதையை சொல்லுகிறேன் பாருங்கள் ஐயா. சொல்லிக்கொண்டே வா.